Lord has been with me. தேவன் என்னோடு கூட இருந்திருக்கிறார். Every time. ஒவ்வொரு முறையும். And he's delivered me. அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். And that's why I never get discouraged. ஆகவே தான் ஒரு காலம் நான் அதிரியப்படுவதில்லை. Never. I can't even remember the last time I got discouraged 20-30 years ago. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்பொழுது அதிரியப்பட்டேன் சோர்வடைந்தேன் என்று எனக்கு நினைவே இல்லை. How can you be discouraged when Jesus is with you? இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி சோர்வடைய முடியும்? If you get discouraged, you're testifying Jesus is not with me right now. நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இயேசு என்னோடு கூட இல்லை என்று தான் சாட்சி சொல்கிறீர்கள். There is one way by which I have found out to test whether I am in the Lord's presence all the time or not. எல்லா நேரங்களிலுமே நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேனா இல்லையா என்பதை ஒரு காரியத்தை வைத்து சோதித்து பார்க்கிறேன். It's a simple test. அது மிக எளிய ஒரு சோதனை. For myself it has worked for many years. என்னை பொறுத்தமட்டிலே இந்த சோதனையானது நன்றாக வேலை செய்திருக்கிறது. We can all imagine, yeah, I am in the presence of God. நான் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ள முடியும். When you have a little quiet time in the morning, you read the Bible and you pray, I am in the presence of God. குறிப்பாக நீங்கள் காலையிலே குவைட் டைம் அமைதி நேரம் தியான நேரம் இருக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ளலாம். How can you get up from that place and go and sin? அப்படியானால் எப்படி நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து பாவம் செய்ய முடியும்? How can you go and lust after a woman after that? How can you get angry with your wife after that? அதற்கு பிறகு எப்படி மனைவியோடு கூட கோபப்பட முடியும்? எப்படி ஸ்திரியை இச்சிக்க முடியும்? Were you in God's presence? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தான் இருந்தீர்களா? No. இல்லை. You were just reading the Bible. நீங்கள் வேதத்தை தான் வாசித்தீர்கள். You could be reading the Bible like you read a science book. நீங்கள் வேதத்தை ஒரு விஞ்ஞான புத்தகத்தை வாசிப்பது போல இதை வாசித்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். It doesn't mean God's presence. அது தேவனுடைய சமூகம் என்பது அர்த்தமல்ல. For myself, this is the test. என்னை பொறுத்தவரை இதுதான் சோதனை. If you want, you can accept it. நீங்கள் வேண்டுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Psalm 16 verse 11. சங்கீதம் 16:11. In the middle of that verse it says, அந்த வசனத்தின் மத்தியிலே வாசிக்கிறோம். In thy presence is fullness of joy. உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. Did you hear that? கேட்டீர்களா? In God's presence there is not just joy but fullness of joy. It's like an overflowing fountain. தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் நிரம்பி வழிகிற நீரூற்றை போல. And where there's an overflowing stream all the time, everything will be green, nothing will be dry. இங்கே ஒரு நீரூற்று வழிந்து ஓடுகிறதோ அங்கே எல்லாம் பசுமையாகவே இருக்கும், வறட்சியாக ஒன்றும் காணப்படாது. Is your life like that? உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? Fullness of joy. பரிபூரண சந்தோஷம். Never discouraged. ஒரு காலம் சோர்வடைவதில்லை. Never in a bad mood. ஒரு காலம் மோசமான மனநிலையில் இருப்பதில்லை. Fullness of joy in God's presence. பரிபூரண ஆனந்தம் தேவனுடைய சமூகத்திலே. Then every word that comes out of your mouth will have an anointing and a freshness about it. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அபிஷேகம் இருக்கும், அதிலே ஒரு புதுமை இருக்கும். In ordinary conversation or if you're a preacher from the pulpit also. நீங்கள் சாதாரணமாக பேசும் பொழுதும் அல்லது ஒரு பிரசங்கியாராக மேடையிலிருந்து பேசும் பொழுதும் சரி. It will never change. அது ஒரு காலம் மாறுவதில்லை. But if you don't have fullness of joy, ஆனால் உங்களுக்கு பரிபூரண அந்த ஆனந்தம் இல்லை என்றால், according to this verse, you are not in God's presence. இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இல்லை. Some temptation to be discouraged. எப்பொழுதெல்லாம் நான் சோர்வடையும்படியாய் சோதிக்கப்படுகிறேனோ, temptation to fear or be anxious, அல்லது பயப்படும்படிக்கு அல்லது கவலைப்படும்படிக்கு சோதிக்கப்படுகிறேனோ. Sure, temptations comes to me, comes to you, came to Jesus also. ஆம், சோதனை உங்களுக்கு வருகிறது, எனக்கும் வருகிறது, இயேசுக்கும் சோதனை வந்தது. Jesus was tempted in all points like you and me. உங்களைப் போல என்னைப் போல இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். He didn't ignore it. ஆனால் அவர் அதை அப்படியே இல்லாத போல விட்டு விடவில்லை. He fought it. அதை அவர் போராடினார். I'm not going to fear, I'm not going to get anxious. நான் பயப்பட போவதில்லை, நான் கவலை அடைய மாட்டேன். I'm not going to get discouraged. நான் சோர்வடைய போவதில்லை. I go searching, where did I lose the presence of God? தேவனுடைய சமூகத்தை எந்த இடத்துல இழந்தேன் என்று சொல்லி தேடி செல்கிறேன். Did I gossip somewhere accidentally? எங்கேயாவது தற்செயலாக புறங்குறி விட்டேனோ? You know, so many Christians gossip. That is the main reason they lose the presence of God. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சமூகத்தை இழப்பதற்கு காரணம் அவர்கள் புறங்குறுகிறார்கள். They sit at home and talk about other people, all types of evil things. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு மற்ற மக்களை பற்றி தான் எல்லா தீமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். I will tell you who will be with you at that time. The devil, the accuser of the brethren. அந்த நேரத்தில் உங்களோடு கூட யார் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். சகோதரரை குற்றம் சாட்டுகிற சாத்தான் உங்களோடு கூட இருக்கிறான். God will be 1 million miles away when you do that. 1 மில்லியன் மைலுக்கு அப்பாலே தான் தேவன் அந்த நேரத்தில் இருப்பார். If you sit at the computer, நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து you call yourself a believer, விசுவாசி என்று உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாய். And you go watching some internet pornography site. அங்கே இணையதளத்தில் ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறாய். At that moment you can be pretty sure the devil is sitting right next to you. அந்த நேரத்திலே ஒன்று நிச்சயம், பிசாசு உங்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். God is 1 million miles away. தேவன் மில்லியன் மைல்களுக்கு அப்பாலே இருக்கிறார். You can call yourself believer but you are an unbeliever at that time. நீ விசுவாசி என்று வேண்டுமானால் உன்னை அழைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் நீ ஒரு அவிசுவாசியாக தான் இருக்கிறாய். Because you don't care for the presence of God. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்துக்காக உனக்கு அக்கறை இல்லை. Because you are not a disciple. நீ ஒரு சீஷனாக இல்லை.
You just want to go to heaven. எப்படியாவது பரலோகத்துக்கு போனால் போதும் என்று And you watch that dirty thing on the computer and then go to Jesus and say, Lord, please forgive me. நீ கம்ப்யூட்டர்ல அந்த ஆபாசமான காட்சிகளை பார்த்துவிட்டு இயேசுவே என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே போகிறாய். And you know that you're going to do it again tomorrow or next week. அடுத்த வாரமும் சரி அடுத்த நாளும் சரி நீ செய்ய போகிறாய் என்று உனக்கே தெரியும். That is not the Christianity that Jesus or the whole apostles preached. இயேசு கிறிஸ்துவோ அல்லது முழு அப்போஸ்தலரோ பிரசங்கித்த சுவிசேஷமானது அது அல்ல பிரியமானவர்களே. So teach them to do everything I commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சகல காரியங்களையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். That is evangelism. இதுதான் சுவிசேஷம். The great commission. பெரிய கட்டளை. According to Matthew 28:20. மத்தேயு 28 அதிகாரம் 28 வசனத்தின்